ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரிலே இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகளை பற்றி இந்த ஹதீஸிலே பேசுகிறார்கள். இந்த இரண்டையும் சரியாக ஒரு மனிதர் பயன்படுத்தினால், தவறான விடயங்களிலே ஈடுபடாமல் இருந்தால், அதற்கு பகரமாக சுவனத்தை நான் பெற்றுத் தருவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அது என்ன இரண்டு உறுப்புகள்? மன் யதுமனு லீ, யார் எனக்கு உத்தரவாதம் அளிக்கிறாரோ, மா பைன லிஹ்யைஹி, அவரது இரண்டு தாடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நாவையும், வமா பைன ரிஜ்லைஹி, அவரது இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் சரியாக பயன்படுத்துவதாக யார் எனக்கு உத்தரவாதம் அளிக்கிறாரோ, அவ் மனு லஹுல் ஜன்னா, அவருக்கு நான் சுவனத்தை பெற்றுத் தருவதாக உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலே நாம் பார்த்து வந்த ஒரு மனிதனை நாசமாக்கி விடக்கூடிய இரண்டு விடயங்கள், ஒன்று பார்வை, இரண்டாவது வெட்கஸ்தலம். இத்தோடு சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே அடையாளப்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு உறுப்பு தான் நாவாகும். இந்த நாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதரை நரகத்திலே முகம் குப்பர தள்ளுவதற்குரிய அந்த ஒரு தகுதி இந்த நாவை தவிர வேறு எதற்கு இருக்கிறது என்று கேட்கிறார். எனவே இந்த நாவு என்பது அந்த அளவு நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு உறுப்பாக காணப்படுகிறது. இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாவையும் மர்மஸ்தானத்தையும் யார் சரியான முறையிலே பயன்படுத்துவதாக, அதனை தவறாக பயன்படுத்த மாட்டேன் என்று உத்தரவாதம் அளிக்கிறாரோ, அவருக்கு நான் சுவனத்தை பெற்றுத் தருவேன், அதற்கான முயற்சிகளை செய்வேன் என்ற விதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்.